ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எண்ட்லெஸ் யுனைட்டி சேனலில் சம்மர் ஸ்பெஷல் பனானா மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்களை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த சூப்பரான மில்க் ஷேக்கை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேவையான பொருட்களை பார்ப்போம். 2 மீடியம் சைஸ் பனானாஸ், 1 டம்ளர் பால், 2 இருந்து 3 பீஸ் ஏலக்காய், சில ஐஸ் கியூப்ஸ் இல்லைன்னா நீங்கள் நார்மல் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் அளவு சர்க்கரை, நீங்கள் தேவையான அளவு சர்க்கரையை பயன்படுத்திக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம வாழைப்பழத்தை சிறிது சிறிதாக வெட்டி சேர்த்துக்கலாம். வாழைப்பழத்தை சேர்த்த உடனே 2 இருந்து 3 பீஸ் ஏலக்காவை சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம வைத்திருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை சேர்த்த பிறகு பாலை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. அது கூட ஐஸ் கியூப்ஸை சேர்த்துக்கோங்க. ஐஸ் கியூப்ஸ் இல்லைன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இது அனைத்துமே சேர்த்த பிறகு நம்ம மிக்ஸி ஜாரை மூடிடலாம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸை 1 to 2 மினிட் நல்லா மிக்சியில் அடிச்சுக்கலாம். நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம சுவையான பனானா மில்க் ஷேக் ரெடி ஆயிடும். இப்போ நம்ம சூப்பரான பனானா மில்க் ஷேக் தயாராகிடுச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை சேர்த்து சர்வ் பண்ணலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மில்க் ஷேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.